ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். திருச்சிராப்பள்ளி, மதுரை மற்றும் ஓசூர் ஆகிய இடங்களில் மொத்தம் 1070 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய டைடல் பூங்காக்கள் நிறுவப்பட்டு வருகின்றன. மேலும் விழுப்புரம், தஞ்சாவூர், சேலம், தூத்துக்குடி, திருப்பூர், வேலூர் மற்றும் காரைக்குடி ஆகிய இடங்களில் டைடல் நியோ மினி தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் திறக்கப்பட்டுள்ளன. இவை மட்டுமின்றி நாமக்கல், திருவண்ணாமலை, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ஈரோடு, நாகப்பட்டினம், கரூர் மற்றும் புதுக்கோட்டை ஆகிய இடங்களில் மொத்தம் 388 கோடி ரூபாய் செலவில் மினி தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் நிறுவப்பட்டு வருகின்றன. தகவல் தொழில்நுட்பத்துறையின் வளர்ச்சியை பரவலான முறையில் விரிவுபடுத்துவதன் மூலம் தமிழ்நாடு முழுவதும் 25,500 புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும். தமிழ்நாடு செமிகண்டக்டர் இயக்கம் 2030 எதிர்வரும் 5 ஆண்டுகளுக்கான செயல் திட்டத்தின் அடிப்படையில் 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைமுறைப்படுத்தப்படும். மேலும் இந்திய தொழில்நுட்ப கழகம் சென்னை ஐஐடி மெட்ராஸ் உடன் இணைந்து சென்னை தரமணி பகுதியில் மேம்பட்ட செமிகண்டக்டர் தொழில்நுட்ப மையம் சென்டர் ஃபார் அட்வான்ஸ்டு செமிகண்டக்டர் டெக்னாலஜிஸ் மற்றும் செமிகண்டக்டர் வடிவமைப்பு மற்றும் சோதனை கட்டமைப்பு மேம்பாட்டிற்கான திறன்மிகு மையம் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. கப்பல் கட்டுமானம் மற்றும் கப்பல் இயந்திர உற்பத்தி துறைகளில் முதலீடுகளை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்ட தமிழ்நாடு கப்பல் கட்டும் கொள்கை விரைவில் வெளியிடப்படும் போது கப்பல் கட்டும் தொழிலில் ஒரு உலகளாவிய மையமாக தமிழ்நாடு உருவெடுக்கும். சிப்காட் நிறுவனம் பாபு சிதம்பரனார் துறைமுக ஆணையத்துடன் இணைந்து ஒரு சிறப்பு நோக்க நிறுவனம் ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் மூலம் தூத்துக்குடியில் 5,200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு புதிய கப்பல் கட்டும் தொகுப்பினை நிறுவி வருகிறது. கூடுதலாக ஒன்றிய அரசின் பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் ஒரு உலகளாவிய முன்னணி கப்பல் கட்டும் நிறுவனம் உள்ளிட்ட முன்னணி கப்பல் கட்டும் நிறுவனங்களுடன் சுமார் 30,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள உறுதியான முதலீட்டு பொறுப்பு உறுதியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் தொழில், முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறைக்கு 4,882 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள். நாட்டிலேயே குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக திகழ்கிறது. மொத்தம் 40 லட்சத்திற்கும் மேற்பட்ட பதிவு பெற்ற குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அமையப்பட்டுள்ள நமது மாநிலத்தில் கடந்த 5 வருட காலத்தில் வங்கிகள் மூலம் 10.7 லட்சம் கோடி ரூபாய் வங்கிக் கடன் வழங்கப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் உள்ள குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர்கள் பயன்பெறும் வகையில் கடந்த 5 ஆண்டு காலத்தில் 18 புதிய தொழிற்பேட்டைகள் தமிழ்நாடு சிறு தொழில் முன்னேற்ற கழகத்தால் உருவாக்கப்பட்டு உள்ளன. இதன் மூலம் 3,735 புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. 25 வகையான கைவினை தொழில்களில் ஈடுபடும் கைவினைஞர்களுக்கு நிதி உதவி, திறன் பயிற்சி மற்றும் அவர்களின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து வசதிகளும் வழங்கும் நோக்கில் துவக்கப்பட்ட கலைஞர் கைவினை திட்டத்தின் கீழ் இதுவரை 405 கோடி ரூபாய் கடன் உதவி மற்றும் 83 கோடி ரூபாய் மானியம் பெற்றுத்தர 23,879 விண்ணப்பங்களுக்கு ஒப்புதல் தரப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தங்க நகை பூங்காவின் முதற்கட்ட பணிகள் 81 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தங்களின் சேவைகளுக்கான தொகையினை விரைந்து பெறும் வகையில் தமிழ்நாடு வர்த்தக வரவுகள் தள்ளுபடி முறை TNTREDS எனும் திட்டம் தொடங்கப்பட்டு உள்ளது. இதுவரை இத்திட்டத்தின் கீழ் 5,171 கோடி ரூபாய் அளவிற்கு 1,461 தொழில் நிறுவனங்கள் பயனடைந்து உள்ளன. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.